அனைவருக்கும் நமஸ்காரம். ஸோ நிறைய ரிக்வெஸ்ட் வந்தனால நம்ம இந்த சனி வக்ரத்துக்கு மட்டும் இந்த பீரியட் ஆஃப் டைமுக்கு ஜாதகம் பார்க்கலான்னு டிசிஷன் எடுத்திருக்கோம். ஒன்லி ஓப்பன் ஃபார் லிமிட்டட் ஸ்லாட். ஸோ யாருக்கெல்லாம் என்னை ரீச் பண்ண நினைக்கிறீங்களோ தட்ஸ் ஒன்லி ஒன் வே. என்னோட பிஸ்னஸ் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்மளோட அட்மின்ஸ் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஓகே, நிறைய பேர் நம்ம எடுக்கலை, சாரி, டியூ டு பிஸி. ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் வந்து ரீச் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம முதல் ராசியை பார்க்கலாம். இது வந்து ஒரு பேசிக் ப்ரிடிக்ஷன் நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாருக்குமே ஒர்க் பண்ணுமானா இல்லை. ஓகே, இந்த சனி வக்ரம் மேஷ லக்னம் இல்லைன்னா மேஷ ராசியில் நீங்கள் இருக்கீங்கன்னா அஸ்வினி 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், பரணி 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், கிருத்திகை 1ஆம் பாதம், இந்த 9 நட்சத்திரமும் வந்துட்டு மேஷ ராசி. ஓகே, ஸோ ஒரு ஜனவரி 2025லேருந்து மார்ச் ஆன்வர்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்டில் வந்து எனக்கு வேலை ட்ரை பண்ணிகிட்டே இருக்க, வேலை கிடைக்கல, எனக்கு பிஸ்னஸை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக எக்ஸிக்யூட் பண்ணுற தடை ரொம்பவே இருக்குது. அது ஃபினான்ஷியலியாக இருக்கலாம், மோரல் சப்போர்ட்டாக இருக்கலாம், ஏதோ ஒன்று காரியத்தடை நடந்துக்கிட்டே இருக்குது. கரியர் வைஸ், பிஸ்னஸ் வைஸ் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா திஸ் இஸ் யுவர் பெஸ்ட் டைம். இந்த 135 டேஸ், அதாவது 13 ஜூலை 2025லேருந்து ஒரு 27, 28 ப்ளஸ் மைனஸ் நவம்பர் 2025 வரைக்கும் சனி வக்ரம், அதாவது சனி வந்து பேக்வேர்ட்டாக வராங்கன்னு சொல்லுவாங்க. அவரோட பார்வையுமே பொறுத்து. அகெயின் இது வந்து ஒரு பேசிக் ப்ரிடிக்ஷன்ஸ் தான். பர்சனல் பர்த் சார்ட்டில் அவர் எங்கே இருக்கார், யார் பார்வையை வாங்குறாரு, இந்த மாதிரி விஷயம்லாம் ஸ்டில் நம்ம வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்போது நீங்கள் கரியர் வைஸ் ஒரு பிக் சேஞ்சஸை எதிர்பார்க்குறீங்க, ரொம்ப மாதமாக இல்லை ரொம்ப வருஷமாகவே நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த டைம் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆன்சர் கிடைக்கிற வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஐடி துறை, பில்டிங் சம்மந்தப்பட்டமான வேலை, மருத்துவத்துறை, இதெல்லாம் வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து வெல்கம் கொடுக்கும். அண்ட் பாலிட்டிக்ஸில் இருக்கிறவங்க, அப்புறம் முக்கியமாக வந்து செவ்வாயோட சாரத்தில் பேர் வச்சுருக்கிறவங்க லைக் சுப்பிரமணியம், முருகன், அப்புறம் எப்படி சொல்கிறது, ஒன்றும் முருகரோட பேர் கதிரவன், இந்த மாதிரியான பேரில் இருக்கிறவங்கள வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன மாதிரி ஜாக்கிரதைன்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் எந்த தப்பையும் தெரிஞ்சு பண்ணாமல் இருக்கிறத நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி டைமில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் அது வந்து பெரிய லெவலில் ஆளுக்கு தெரிய வர வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ இது வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. உங்களுக்கு வந்து வேலையில் மாற்றம் ஏற்படலாம், பிஸ்னஸில் மாற்றம் ஏற்படலாம். நிறையா கடன் வந்திருந்தாலுமே தச்சூர் அந்த கடத்தை அடைக்கிற விதம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஏதாச்சும் ஒரு வகையில் உதவி கூட கிடச்சிருக்கலாம். ஸோ பொருளாதார ரீதியும் பிஸ்னஸ் ரீதியும் கரியர் வைஸ் உங்களுக்கு நல்லா இருக்குது. இப்போதைக்கு வந்து இந்த ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் நீங்கள் இப்போ பேபி ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் அதை வந்து இது பண்ணுவீங்க. ஆவணி மாதத்துக்கு அப்புறம் அந்த ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் போகிறீங்களா அந்த மாதிரி விஷயம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் வந்து வர வாய்ப்பு வந்து ரொம்ப பேருக்கு அதிகம். என்ன மாதிரி சேஞ்சஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து எஜுகேஷனுக்காக, என்னோடய ஹையர் எஜுகேஷனுக்காக இடம் மாறுறேன், வேறு நாடுக்கு போகிறேன், வேறு ஊருக்கு போகிறேன், நான் கரியர் சேஞ்சுக்காக ஒரு பெட்டர் ஆஃபருக்காக நான் போகிறேன், இல்லை நான் கல்யாணம் பண்ணி இடம் மாறுறேன், இல்லை நான் புதுசாக வீடு வாங்கி இடம் மாறிக்கிட்டு இருக்கேன், இல்லை நான் ரெண்ட் வீட்லேருந்து வேறு இடம் மாறுறேன், இந்த மாதிரி விஷயத்த மாற்றத்தை கொடுக்குதுன்னா டோன்ட் டேக் இட் பேட். அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு லக் தான், ஒரு பிளெஸ்ஸிங்காகவே நீங்கள் பாருங்கள். ரொம்ப நாள் உங்களுக்கு பெண்டிங்கில் இருந்த விஷயம் இப்போ நீங்கள் அதை வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக கை கொடுக்கும். ரெண்டாவது இடம் வந்து ஃபேமிலி, கண்ணு சம்மந்தப்பட்டது, அப்புறம் கம்யூனிகேஷன், அப்புறம் பல்லு சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரியான விஷயத்தை வந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்குங்க. இது வரைக்கும் எனக்கு ஃபேமிலியில் ரெஸ்பெக்டே இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் நிறைய பேரோட ட்ரஸ்ட்டையும் ரெஸ்பெக்டையும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் வேறு என்ன சொல்லலாம், இப்போ இருக்கிற காலகட்டம் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு வாக்கு யாருக்காச்சும் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கமிட் பண்ணுற விஷயத்த நல்லபடியாக செஞ்சு முடிக்கிற வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். இப்போ கூட பாருங்கள், பிரம்ம முகூர்த்தம் ப்ரேயர் செஞ்சுட்டு நான் 3 இதை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இட்ஸ் அ வெரி குட் சைன் ஆக்சுவலி. ஓகே, அண்ட் தென் முடிஞ்சால் யாருக்கும் இந்த கேரண்டோ சொல்லுவாங்க, ஜாமீன் கையெழுத்து போடுற இந்த மாதிரி விஷயத்த தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. 3வது இடத்துல குரு இருக்குதுல்ல, அது வந்து தேய்கிறதுக்கு உள்ள இடம், தைரிய விரியஸ்தானம். ஸோ இந்த டைமில் ஒரு மாதிரியான எனர்ஜியே வரும். என்ன தான் ரொம்ப இதுக்கு மேலே அடிபட்டிருந்தாலுமே இதை நான் செஞ்சிருவேன் முடிச்சிடுன்ற மாதிரி வரும். ஸோ ஸ்டெப்பை பார்த்து எடுத்து வைங்க. அகெயின் இது வந்து ஒரு ஜெனரலான ஒரு ப்ரிடிக்ஷன், பேசிக் ப்ரிடிக்ஷன்ஸ். ஸோ உங்களோட பர்த் சார்ட் பார்த்தா தான் என்னோட பிரசனம் படி
என்னால் வந்து சில விஷயத்தை டீட்டெயிலாக சொல்ல முடியும். யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டோ நீங்கள் வந்து டிஎம் பண்ணலாம். ஒன்லி ஃபார் லிமிட்டட் ஸ்லாட். முருகரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். டியூஸ்டே சைவம் இல்லை விரதம் எடுத்து, இல்லைன்னா ராகு கால நேரத்தில் போயிட்டு 6 முகம் இருக்கிற முருகரை பார்த்து ப்ரே பண்ணுறது, அப்புறம் செவ்வாய் பகவானை ப்ரே பண்ணுறது நல்லது. துர்காமாவை ப்ரே பண்ணுறது நல்லது. உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. முடிஞ்ச முருகருக்கு ஒரு 6 விளக்கு வெத்தலையில் வச்சு 6 விளக்கு நீங்கள் ஏற்றி வர்றது நல்லது. கண்டசக்தி கவசம் கேட்குறதோ படிக்கிறதோ நல்லது. 108 கவசம் முருகரோட சொல்கிறது ரொம்ப நல்லது. பிரம்ம முகூர்த்தம் ப்ரே செய்கிறது நல்லது. அந்த டியூஸ்டே முருகர் அன்னைக்கு வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல டீட்ஸ், யாருக்காச்சும் வரன் பார்த்து கொடுக்குறீங்களா, ரொம்ப நாளாக சிங்கிளாக இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு நல்ல வரன் பார்த்து கொடுக்குறது, இல்லைன்னா வந்து யாராச்சும் வந்து ஒரு பிரேக்கப்பில் இருக்காங்களா, அவங்களுக்கு போய் ஒரு 4 வார்த்தை ஆறுதலாக சொல்லி ஏதாச்சும் வாங்கி கொடுக்குறது, ஒருத்தவங்க மனசை காயப்படுத்தாமல் இருக்க ஏதாச்சும் பண்ணிங்கன்னா அது ஆக்சுவலி வெரி குட். டியூஸ்டே இஸ் யோர் டே. யோர் லக்கி கலர் இஸ் ரெட். ஸோ இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க நம்ம பர்சனலாக பேசலாம். வாங்க. ஓம் நம சிவாய.